ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி நேயர்களே, ஐப்பசி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சற்று கவனம் தேவை. 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை தனவரவை பார்க்கிறாரு. தனவரவு நன்றாக இருந்தாலும் உங்களுக்கு விரை செலவுகள் அதிகமாக ஏற்படும். அது சுயதொழில் புரிவராக இருந்தாலும் சரி, சற்று தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், பொருளாதார வரவுகளை ஏற்படுத்தும், அதற்கு தக்கவாறு செலவினங்களையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு அதற்கு காரணம் 5 கூடிய செவ்வாய் 12இல் மறைவு பெற்று குரு பார்வை ஏற்படுது. அது சுபவரயமாக அமையும் உங்களுக்கு. அதனால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சற்று சிக்கனம் தேவை தனுசு ராசி நேயர்களுக்கு ஐப்பசி மாதம். அதே இது சுயதொழில் புரிவோருக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். அந்த வரவுகளை ஒரு சேஃப்டிக்கான வரவாக மாற்ற வேண்டும். அதாவது இடம் பொருளை போடலாம், வீடு கட்டலாம், இந்த மாதிரி கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அல்லது பொன் பொருள் வாங்கலாம். 10ஆம் இடத்துல உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் 11 கூடிய சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது தொழிலில் புதிய தொழில் ஆரம்பிப்பவர்கள் நல்லா லாபத்தை ஏற்படுத்தும். தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு. அதே இது செவ்வாயை குரு பார்ப்பது அரசு துறைகள் புறமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். அரசு காரியங்கள் சார்ந்தவர்கள் புறமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். ஐடி பில்டு, சாஃப்ட்வேர் லைன் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அல்லது பயரூருக்கு எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே இது 3இல் ராகு சனி இருப்பது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே இது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு யார்கிட்டையுமே நிதானமாக பேசி வர வேண்டும். ஏன்னா ராசிநாதன் 8இல் மறைவு பெற்று இருப்பது ஒரு விபரீதமான அமைப்பு. அதாவது எங்கேயும் யாருக்கும் வாக்கு கொடுத்துடக்கூடாது. வாக்கு கொடுத்தீங்கன்னா அதில் சிக்கலில் மாட்டிக்கிடுவீங்க. அதனால் அதில் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். தனுசு ராசி நேயர்கள் குடும்பஸ்தானத்தை 2ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல குடும்ப ஒற்றுமை ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும். கணவனால் மனைவிக்கு, மனைவியால் கணவனுக்கும் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும், ஒற்றுமைகள் ஏற்படும். அதே இது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஆண் பெண் இருவருக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கு உண்டான வாய்ப்பு வீடு தேடி வரும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு தனுசு ராசினர்களுக்கு வீட்டை அவர் பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல அமர்ந்தாலும் அவர் வீட்டை அவர் பார்ப்பார். அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும். அதே இது தாயாருக்கு 4, 5 கூடியவனாக வர்றதுனால அவர் உடல் ஆரோக்கியத்தில் தாயார் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தாயார் தகப்பனாருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா இங்கே 9 கூடியவன் நீசமாகிறாரு. அப்படின்னா தந்தை உள்ளவர்களுக்கு, தாயார் இருப்பவர்களுக்கு புறமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. அதேமாதிரி பெரியவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உண்டாக்கும் உங்களுக்கு. ஐடி பில்டு, சாஃப்ட்வேரு, அதே இது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது ரியல் எஸ்டேட் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டதோ, தங்கம் பொன்பொருள் சம்மந்தப்பட்டதோ, அச்சுத்துறையில் இருப்பவர்களுக்கு அல்லது மீடியா துறையில் இருப்பவர்களும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தை சற்று கவனமாக கையாள வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா வராது. அதுக்கு அதுதான் சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு குரு செவ்வாயை பார்ப்பது இடத்துல பூமியில் போட்டுறணும். பூமியில் போட்டிங்கன்னா வேறு விரைய செலவுகள் சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளலாம். வீண் விரைய செலவுகள் ஏற்படாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் தீபம் போட்டும், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 2 நெய் தீபம் போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.